நான் எழுதினதே. அதுக்கு முதல் வசனம் வாசிங்க. அதுக்கு ஏன் அந்த வார்த்தை? யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி யூதருடைய ராஜா நீ எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இயேசுநாதரை சிலுவையில அடிச்சு தூக்கி நிறுத்தியாச்சு மரத்து மேல. இப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நீங்க பாருங்க, கோர்ட்ல போனீங்கன்னாக்க, ஜெயில போனீங்கன்னாக்க, ஒவ்வொரு கைதிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆமா, அம்மா சொல்றாங்க, என்ன நம்பர்? இன்மேட் நம்பரா? ஒரு நம்பர். இது கைதியினுடைய நம்பர். அவன் ஹிஸ்டரியா பாத்தீங்கன்னாக்க, இப்பதான் வந்து அதை ஃபைல் பண்றாங்க. அப்பெல்லாம் அவன் கொலை குற்றவாளி, இவன் இப்படி செஞ்சான்னு சொல்லி கழுத்திலே தொங்க விட்டுருவாங்க ஆதி காலங்கள்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தங்களுக்கு அப்படி. ஏன் இவன் இந்த தண்டனையை பெற்றிருக்கிறான் என்பதை சுட்டி காட்டும்படி, இவன் இந்த காரியத்தை செய்ததினாலே இவனுக்கு இந்த தண்டனை என்று சொல்லி அவன் உடம்புலே மாட்டி விட்டுருப்பாங்க. இயேசுவை சிலுவையில அடிச்ச பிற்பாடு எனக்கு இந்த தண்டனை என்பதற்கான காரணத்தை மேலே எழுதி ஒரு தகடலை எழுதி ஒட்டி வச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இன்றி INRI இது வந்து எபிரேய லாங்குவேஜில் எழுதி வச்சது. அதனுடைய அர்த்தம் he is the king of Jews. Jews கிடையாது, என்னது? he is the king of Jews. JEWS JUICE Jews அது கிடையாது. Jews என்று சொன்னால் யாரு? யூதர்கள். he is the king of Jews. இவர் யூதருடைய ராஜா. என்ன எழுதி வச்சிட்டாங்கன்னு சொன்னா, இந்த பிலாத்து இருக்கான் இல்லையா, அடிக்க சொன்னது அவன், கொலை பண்ண சொன்னது அவன், சிலுவையில அடிக்க சொன்னது அவன், எல்லாம் பண்ணியாச்சு. மேல இவருக்கு என்ன, ஏன் எதுக்காக இந்த தண்டனை, சிலுவை தண்டனை சொல்லி எழுதி வைக்கணும் இல்லையா, இதுக்கு ஒரு போர்டு வச்சாங்க இல்லையா. என்ன போர்டு வச்சுக்கணும் சொன்னா, இவன் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னதுனால இவனுக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும். எப்படி எழுதி வச்சுக்கணும்? புரியுதா? ஹலோ, எப்படி எழுதி வச்சுக்கணும்? அந்த பக்கம் அது கேள்வி கேட்பேன். எப்படி எழுதி வச்சுக்கணும்? இவன் தன்னை யூதருடைய ராஜா என்று தன்னை சொல்லிக் கொண்டதுனாலே இவனுக்கு இந்த தண்டனைன்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும் இல்லையா. என்ன எழுதி வச்சான் அந்த ஆளு? யூதருடைய ராஜா மொட்டை எழுதி வச்சுட்டான். இவன் யூதருடைய ராஜான்னு சொல்லி மொட்டை எழுதி வச்சு தூக்கி நிமித்தியாச்சு. தூக்கி நிமிச்சு குடியில வந்து வச்சு அந்த சிலுவை மரத்தை நட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஒரு சில பேர் பார்த்து சில கண்ணுக்கு தெரிஞ்சு, ஐயோ பிலாத்துங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீரு. என்ன, இவன் தன்னை யூதருடைய ராஜான்னு சொன்னதுனால தான் அந்த தண்டனை சொல்லி எழுதி வைக்காம நீங்க யூதருடைய ராஜான்னு எழுதி வச்சுட்டீங்களேன்னு சொன்னதுக்கு அவன் சொன்னா, நான் எழுதினது மாத்த மாட்டேன், சட்டம் கரங்களை தட்டி கத்த